அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கழுத்து பீஸ் வந்து எப்படி கட் பண்ணி அதை எப்படி ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நான் இந்த மாதிரி வந்து ஒரு கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்போயுமே ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க துணியில் தான் வந்து அந்த கழுத்து பீஸ் வந்து நம்ம கட் பண்ணுவோம். இதில் வந்து நான் ஒரு கார்னரில் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது பானைக்கு இந்த மாதிரி ஸ்டார் நெக் அந்த மாதிரிலாம் வரும்போது நமக்கு ஸ்ட்ரெயிட் பீஸே வந்து போதுமானதாக இருக்கும். அதே இது ரவுண்ட் நெக்குக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணுவோம். அப்போ அதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணுறதுலையோ அது ஜாயின் பண்ணுறதுலையோ நமக்கு வந்து பிரச்சனை வந்து இருக்காது. கட்டிங் மட்டும்தான் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் கிராஸ் பீஸ்னு தனித்தனியாக வரும். ரவுண்ட் நெக்குக்கு நம்ம கிராஸில் பண்ணுவோம். ஜாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸாக இருந்தாலும் கிராஸ் பீஸாக இருந்தாலும் நம்ம ஒரே மாதிரி தான் வந்து ஜாயின் பண்ணுவோம். இப்போ இந்த கார்னர்லேருந்து நம்ம பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணால் அது ஸ்ட்ரெயிட் பீஸு. இப்போ நான் ஸ்கேல் வச்சுருக்கிற மாதிரி கட் பண்ணோம்னா அது கிராஸ் லைனில் வர கிராஸ் பீஸு. இப்போ வந்து நான் அந்த கார்னர்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி நான் ஸ்கேலில் வந்து ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த லைனில் இருந்து நம்ம என்ன அளவு கட் பண்ணணும். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் வந்து நம்ம ஸ்கேல் அளவுக்கு வந்து வைக்கலாம். அது ரொம்ப வந்து பெருசாக இருக்கும். உள்ளே வந்து துணி எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்புறம் நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்கும். இதே இது 1.25 இன்ச் 1 இன்ச்சுங்கிறது சரியாக இருக்கும். பட் பிகினர்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு 1.25 இன்ச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நான் வந்து 1.25 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணுறேன். இந்த 1.25 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம ப்ளவுஸ் கூட வச்சு அட்டாச் பண்ணும்போது 1/4 இன்ச் வந்து அப்படியே வந்து அட்டாச் பண்ணுவோம். அடுத்து அந்த இதை அப்படியே க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு திரும்பி ஒரு 1/2 இன்ச் வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இருந்தால் பார்த்தாது, அதுக்கு மேலே கொஞ்சமாவது எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும். நம்ம இந்த எட்ஜ் வரைக்குமே கரெக்டாக போட்டோம்னா சரியாக வந்து வராது. அதனால் நம்ம 1.25 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைனில் இருந்து 1.25 இன்ச்சுக்கு வந்து நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம வந்து 1.25 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதை நம்ம அப்படியே வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம ரெண்டாவதாக போட்ட லைனுக்கு வெளிப்பக்கம் திரும்பியும் நம்ம வந்து 1.25 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட் பீஸுக்கும் நம்ம இதே மாதிரி இதே அளவில் வந்து கட் பண்ணால் போதுமானதாக இருக்கும். இப்போ 1.25 இன்ச்சுக்கு நம்ம திரும்பியும் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம இதையும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி திரும்பி இன்னொரு லைனும் நம்ம வந்து 1.25 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதை எப்படி கட் பண்ணி எப்படி இதை வந்து ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா வீடியோ கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள். அதை வந்து அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று வரும். அதையும் வந்து நீங்கள் அழுத்திட்டீங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து மேலே வந்து சர்ச் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எம்எம்ஐ டெய்லர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய சேனல் வந்து வியூ ஆகும். அதில் வந்து எம்எம்ஐ டெய்லர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து வீடியோஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போட்ட எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுட்டோம். அப்படியே நம்ம போட்ட லைனில் இருக்கிறத நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஒன்றோட ஒன்று எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். அதனால் என்ன ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஃபினிஷிங் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம திருப்பும்போது அந்த தையல் வந்து நேராக தான் இருக்கும். நம்ம ப்ளவுஸ் கூட ஃபினிஷ் பண்ணும்போது இந்த தையல் எல்லாமே வந்து ஒரே இடத்துல மொத்தமாக வந்து இருக்கும்.
அப்போது நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணும்போது அந்த இடத்துல மட்டும் லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரியோ இல்லை அந்த இடத்துல மட்டும் கிளாத் அதிகமாக தடிமனாக இருக்க மாதிரி இருக்கும். இது நம்ம கிராஸாக வந்து தையல் போடும்போது அது ஒரே இடத்துல இல்லாமல் அடுத்தடுத்த இடத்துல அப்படியே வந்து போயிடும். அப்போது நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதாவது கிராஸில் வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து மேலே உள்ள பீஸை அப்படியே வந்து திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பி வச்சிங்க அப்படின்னா வந்து சரியாக இருக்கும். இப்போ அதை அப்படியே திருப்புகிறோம். திருப்பிட்டு இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் நம்ம வந்து சேமாக வந்து வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம சேமாக இந்த லைனையும் இந்த லைனையும் வந்து சேர்த்து வந்து வைக்கணும். இப்போ வச்சிங்கன்னா மேலே வந்து ஒரு கிராஸ் லைனும் கீழே வந்து ஒரு கிராஸ் லைனும் உங்களுக்கு வந்து தெரியும். அது நேராக வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் சரியாக வந்து இருக்கும். இந்த மாதிரி தான் வச்சு நீங்கள் கழுத்து பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த நேர் ஜாயின் பண்ணும்போது அந்த பக்கம் 1/4 இன்ச் வந்து இருக்கும். நமக்கு இது மாதிரி தைச்சி திருப்பும்போது நமக்கு நேராக வந்து வந்துடும். இப்போ இதை வந்து இப்படி திருப்புங்க. திருப்பும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிராஸாக வந்து நம்ம ஜாயின் போட்டது வந்து வந்துடும். இது வந்து நம்ம கழுத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தையல் போடுறத விட இந்த மாதிரி தையல் போடும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்து இருக்கும். இப்போ அதில் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தெரிகிறத வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு பீஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி மீதி இருக்க 2 பீஸ்லையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக இருக்குது. மேலே உள்ள பீஸை வந்து நம்ம அப்படியே திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி திருப்புறோம். திருப்பிட்டு அந்த ஒரு கார்னரையும் இன்னொரு கார்னரையும் நேராக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி கை காமிக்கிறத வந்து கரெக்டாக பாருங்கள். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரையும் நான் வந்து இப்போ ஒவ்வொரு தையல் தான் வந்து போடுறேன். இது வந்து நம்ம டபுள் தையல் வந்து போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சைடு தெரியும், அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி 3 பீஸையும் நான் வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3ஐயும் வந்து ஒன்றோட ஒன்று நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபுல் லென்த்துக்கு வந்து ஒரு கழுத்து பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போது தனித்தனியாக எப்படி கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இதை வந்து ஒன்றோட ஒன்று நம்ம ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இப்போ 3மே வந்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணும்போது நல்ல பக்கத்தையும் ஒன்றா வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது மேலே உள்ளது தான் வந்து நல்ல பக்கம், கீழே உள்ளது வந்து கெட்ட பக்கம். சரிங்களா? இது நல்ல பக்கம், இது வந்து கெட்ட பக்கம், அதாவது பிசுறு தெரிகிற பக்கம். இப்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கெட்ட பக்கம், மேலே உள்ளது வந்து நல்ல பக்கம். இப்போது இந்த நல்ல பக்கத்தையும் ஒன்றா வந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் வந்து ஒரே சைடில் வந்து வந்திருக்கு. இப்போது கீழே உள்ள பீஸ் அப்படியே வச்சுட்டு மேலே உள்ள பீஸில் மட்டும் நம்ம வந்து கிராஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ மேலே உள்ள பீஸில் இந்த மாதிரி கிராஸாக வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போது இதில் வந்து நம்ம இதே மாதிரி மேலே தூக்கி போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரியே வந்து இதுலேயும் வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பும்போது நமக்கு நல்ல பக்கம் வந்து மேலே வந்து வந்துடும். இப்போ இதை நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். வெளியில் 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மிச்சம் இருக்க கிளாத்தெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி சைடில் வெளியில் தெரிகிற எக்ஸ்ட்ராஸையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல பக்கமும் வந்து மேலே வந்து இருக்கும். அது மட்டும் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம இன்னொரு பீஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுலேயும் வந்துட்டு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து கிராஸ் தான் வந்து இருக்குது. நம்ம அதே கிராஸை அப்படியே வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆப்போசிட் சைடு வந்து கிராஸ் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை, அப்படியே வந்து வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே ஜாயின் பண்ணும்போது 2 தையல் வந்து போடணும்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை எம்எம்ஐ டெய்லர் அப்படிங்கிற என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நாம் வந்து கழுத்து பீஸ் வந்து எப்படி தைச்சி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஊக்குவிப்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து லைக், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இனிமேல் உங்களுக்கு என்ன தேவைங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்டில் மறக்காமல் சொல்லலாம். நான் எல்லா கமெண்ட்ஸுமே வந்து நான் படிக்கிறேன். நீங்கள் கேட்ட ஒவ்வொரு வீடியோஸும் கண்டிப்பாக நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிச்சயமாக வரும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் கிராஸில் வந்து ஜாயின் போட்டு பழகுங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு தையல் தான் வந்து போட்டிருந்தோம். அது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம 2 தையல் போட்டு எடுத்துடலாம். ஒரு தையல் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பிரியறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நம்ம எல்லா ஜாயிண்ட்லேயுமே வந்து 2 தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே வந்து 2 தையல் வந்து போட்டு எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரு கிராஸ் பீஸ் வந்து எப்படி நம்ம கட் பண்ணி அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் மேலும் சில டிப்ஸோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.